தேர்தலின் போது அறிவித்தபடி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்திட வலியுறுத்தி திருச்சியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தலின் போது அறிவித்தபடி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்களை பாரபட்சமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்திட வலியுறுத்தியும் ஓராண்டுக்கான கடன் தள்ளுபடி என்பதனை மாற்றி நிலுவையில் உள்ள கடன்கள் முழுவதையும் தள்ளுபடி செய்திட வேண்டும். மேலும் கூட்டுறவு சங்கங்களின் இயக்குநர்கள் மற்றும் பணிபுரிவோர் உள்ளிட்டோருக்கு கடன் தள்ளுபடி இல்லை என்ற நிபந்தனைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் உயர்கொண்டான் பாசனவாய்க்கால் விவசாயிகள் சங்கம் சார்பில் குழுமணியாற்று பாலம் அருகில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த ராஜலிங்கம் தலைமையில் அந்தநல்லூர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் துரை, சுரேஷ் மற்றும் வீரமுத்து ஆகியோரது முன்னிலையில் கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநில பொருளாளர் அயலை சிவசூரியன், உயர்கொண்டான் பாசன விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த மோகன்தாஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநகர் மாவட்ட செயலாளர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மணிகண்டம் ஒன்றிய செயலாளர் முருகன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்திட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து விலையும் ஏறுது ஏறுது, அனைத்து விலையும் ஏறுது ஏறுது, தொழிலாளி கூலியும் தொழிலாளி கூலியும் தொழிலாளி கூலியும் தொழிலாளி கூலியும் பல மடங்கு உயர்த்தி போச்சு, பல மடங்கு உயர்த்தி போச்சு, பல மடங்கு உயர்ந்து போச்சு, பல மடங்கு உயர்த்தி போச்சு. விவசாயி விளைவித்த விவசாயி விளைவித்த விவசாயி விளைவித்த விவசாயி விளைவித்த பொருள்களுக்கு மட்டும் கிடைக்கல பொருள்களுக்கு மட்டும் கிடைக்கல 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 கிடைக்கல. நியாயமா 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 நியாயமா. என்னாச்சு 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 வாக்குறுதி என்னாச்சு? முதல்வரையா 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 நிறைவேற்றுங்க 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 நிறைவேற்றுங்க. விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதியை விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதியை விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதி தீர்த்த மலையாளம் தீர்த்த மழையாலும் மலையாளம் கொளுத்திய வெயிலாலும் கொளுத்திய வெயிலாலும் அழியுது 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 விவசாயம் அழியுது விவசாயம் அழியுது. நாடு இல்ல நாடு இல்ல நாடு இல்ல நாடு இல்ல விவசாயிகளை காப்பாற்ற விவசாயிகளை காப்பாற்ற நாடு காப்பாத்துங்க 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 விவசாயிகளை காப்பாத்துங்க விவசாயிகள் கடனோட தொல்லையான விவசாயி சாயமரா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. முதல்வரையா 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 நிறைவேற்றுங்க 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 நிறைவேற்றுங்க. தேர்தல் கால நேரத்திலே தேர்தல் கால நேரத்திலே விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க நிறைவேற்றுங்க. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் மழை, வெள்ளம், வறட்சி என அடுத்தடுத்து பாதிப்புக்குள்ளான விவசாயிகள் விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த தேர்தல் காலத்தில் கோரிக்கை வைத்தார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகள் கொடுத்த விவசாயிகளோட கோரிக்கையை ஏற்று கடன் தள்ளுபடி கொடுக்க மறுத்தாலும் மாண்புமிகு இன்றைக்கு முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் தேர்தல் காலத்தில் விவசாயிகளுக்கான வாக்குறுதியை கொடுத்தார்கள். கொடுக்கும் பொழுது இது விவசாயிகளுக்கான வாக்குறுதி, சொன்னதை தான் செய்வோம், சொல்வதை தான் செய்வோம் என சொல்லி 5 ஏக்கருக்கும் நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு குறைவாக உள்ள விவசாயிகளுடைய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என தேர்தல் கால வாக்குறுதி அளித்தார்கள். தமிழகத்தில் பெரும்பாலான விவசாயிகள் சரி இவர் ஆட்சி வந்தால் மாற்றம் ஏற்படும் என சொல்லி அதிகப்படியான வாக்களித்து அவரை இன்றைக்கு அரியணையிலே உட்கார வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு
அவர் அறிவித்திருக்கின்ற கடன் சலுகை என்பது விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. முதலிலே 50,000 கடன் தள்ளுபடி, அதுக்கப்புறம் 1 லட்சம் வாங்கினவங்களுக்கு 5,000 கடன் தள்ளுபடி என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அது விவசாயிகள் மத்தியில் பெரிய கொதிப்பு ஏற்பட்டு எல்லா பக்கமும் பல கட்ட போராட்டங்கள் நடத்திய பிறகு 75,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணுறேன், இதர விவசாயிகளுக்கு 35,000 தள்ளுபடி பண்ணுறேன்னு இரண்டாவது அறிவித்திருப்பதும் விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சென்னை உள்பட எல்லா மாவட்டங்களிலும் விவசாயிகள் அந்த முடிவை எதிர்த்து கடுமையான ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி முதல்வர் அவர்கள் சிறு குறு விவசாயிகளுடைய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், பெரிய விவசாயிகளுடைய கடன்களை 50% தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கை. அதே போல் அதில் விதித்திருக்கின்ற நிபந்தனைகள் 5 ஆண்டு காலக்கடன் நிலுவையில் இருக்கும் பொழுது நான் 2025-26க்கான கடனை மட்டும் ஓராண்டு கடனை மட்டும் தள்ளுபடி செய்வேன் என்பது எந்த விதத்திலும் பொருந்தாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு கடனுக்கு கடன், வட்டிக்கு வட்டின்னு அபராத வட்டின்னு ஏறி இன்றைக்கி பெரிய கடன் சுமையில் விவசாயிகள் இருக்கிறார்கள். அந்த கடன்களை பற்றியெல்லாம் பேசாமல் ஓராண்டு கடன் தள்ளுபடி என்பது பொருந்தக்கூடியதல்ல. எனவே நிலுவையில் உள்ள அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே போல் 17 நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் இந்த கடன் தள்ளுபடிக்கு. அதில் ஒன்று, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இயக்குநராக இருந்தவர்கள் மற்றும் பணிபுரிவோர் கடன்கள்லாம் தள்ளுபடி செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கின்றார்கள். இயக்குநராக இருந்தவர்கள் விவசாயிகள் தான். அந்த விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்த நிலத்தை அடங்கல் வாங்கி கொடுத்து தான் கடன் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கடன் தள்ளுபடி இல்லை என்பது எந்த விதத்தில் நியாயம்? அவர்களுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது. அவர்கள் சங்க உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சங்கத்தை நிர்வாகம் செய்தவர்கள். எனவே அவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய மாட்டேன், பணிபுரிபவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய மாட்டோம் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. எனவே அனைத்து விவசாயிகளுடைய கடன்களையும் சங்கத்தில் யார் பயிர்கடன் பெற்றிருக்கிறார்களோ அத்தனை பேர்த்து கடன்களையும் தள்ளுபடி செய்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தில் அதுக்கான தகவல் எதுவும் கொடுப்பார் என பார்த்தோம். ஆனால் பட்ஜெட் கூட்டம் தள்ளி போகிறது. விவசாயிகளுடைய கோபம் நாளுக்கு நாள் பெருகி பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 2 தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் சார்பாக அந்தந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் முன்பு காலையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மையங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றது. அதன் ஒரு பகுதியாக குழுமணியில் தமிழ்நாடு விவசாய சங்கமும் உய்யக்கொண்டான் பாசன விவசாய சங்கமும் இணைந்து கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர்கள் படத்தில் சொல்லுவார், நான் அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறக்கணுன்ட்டு. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகளை கடன் பிடியிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.